வெல்கம் டு ஸ்கவுசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பால் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி குழந்தைகள் தினம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக பால் பாயசம் பண்ணியாச்சுங்க. குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு பிறகு 3 லிட்டர் குக்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு லைட்டாக சுடேற விடுங்க. லைட்டாக சுடேறினோன்னே 2 டீஸ்பூன் போல் நான் கீ சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் இதில் கீ நல்லா சூடேறினோன்னே 1/4 கப் அளவு ஜவ்வரிசி இதில் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வறுத்து விடுங்க. வறுத்து விடும் போது லைட்டாக பொரியுங்க. நீங்கள் இப்படி வறுத்து விடுறதுனால நல்லா ஜவ்வரிசி வெந்து நல்லா கண்ணாடி பதத்தில் வருங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசியை வறுத்து விட்டது போகும். 1 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம 1/4 கப் அளவு ஜவ்வரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி விட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ நமக்கு 3 விசில் வரட்டும். கரெக்டாக இருக்கும். 3 விசில் வந்த பிறகு நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் அடங்கின பிறகு நான் குக்கரை திறந்துருக்கேன். இப்போ நமக்கு கண்ணாடி பதத்தில் சூப்பராக ஜவ்வரிசி வந்திருக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஒரு வாணலியை சூடுபடுத்திட்டு 1/4 டீஸ்பூன் கீ விட்டுட்டு சேமியா நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நான் அணில் சேமியா தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த சேமியா வேணாலும், பாயாசத்துக்குரிய எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி வெந்ததை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 2 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதுலேயே நம்ம இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்பால் ஜவ்வரிசி சேமியா அளந்தனோ அதே கப்பில் 1/2 கப் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களோட இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பார்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டுட்டு இப்போ ஒரு கரண்டியில் ஒரு 3 டீஸ்பூன் போல் கீ விட்டுட்டு நல்லா இதில் நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு இதை நம்ம இந்த பாயாசத்தோடு சேர்த்துடலாம். கடைசியாக பால் ஒரு 1/2 லிட்டர் போல் நான் காய்ச்சி ரெடியாக வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பாலை கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஃபெயிலியரே ஆகாது. நீங்கள் மிக்ஸுவாக இப்போ நம்ம கடைகள்லேயே கிடைக்கிங்க. அந்த டேஸ்ட்டை விட இது நம்ம உண்மையிலே வீட்டில் செய்கிறது தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.